நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு லாஸ்ட் 1 இயராக ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் எந்த ஒரு கோர்ஸும் போகல. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டும் இல்லை. இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நானே யூடியூப்பில் உட்காந்து எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிட்டு 1 இயராக ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஸ்விட்ச் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியில் புகுந்து விளையாடிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஃபன்னாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இதில் வந்து நிறைய இன்சைட்ஸ் இருக்கும். நான் எப்படி ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன், அதில் என்ன ப்ராசஸ் பண்ணேன், எப்படி என்னோட கரியரை வந்து நேவிகேட் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய இன்சைட் சொல்ல போகிறேன். என்னோட 12th படிக்கும் போது இருந்து என்னோட காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கரியருக்குள்ளே எப்படி என்ட்ரு ஆனேன், எப்படி இந்த மாதிரி ஜாப்லாம் ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி செல்ஃபாக லேர்ன் பண்ணுறேன் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான என்னோட செல்ஃப் கதையை சொல்ல போகிறேன். நிறைய இன்சைட்ஸ் காத்துட்ருக்கு, உள்ளே போகலாம். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி முடித்தா மட்டும்தான் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக முடியும் அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண நான் வந்து அப்போ 12th படிச்சிருந்தேன். 12th முடிச்சுட்டு என்ன டிகிரி சேரலாம் அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கும்போது என்னோட அப்பா வந்து நீ டாக்டருக்கு தாண்டா படிக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம வந்து நீட் எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்ட்டு நீட் எக்ஸாமுக்கு உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகுது அப்படின்ட்டு காலேஜுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து அக்ரிகல்ச்சர் அப்ளை பண்ணேன், வெட்டினரி டாக்டருக்கு அப்ளை பண்ணேன், அப்படியே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கும் அப்ளை பண்ணேன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். எதில் இருந்துமே கால் வரல. அக்ரிகல்ச்சரில் ஒரு 2 யூனிவர்சிட்டியிலேருந்து கால் வந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு இதுலேருந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான். அங்கே போய் பார்த்தா என்ன டிகிரி எடுக்கிற அப்படின்னு என்னோட டேட் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜில் வந்து நான் வந்து நிறைய மார்க் எடுத்தேன். 12th 1097, 1200க்கு 1097 எடுத்ததுனால நீ என்ன டிகிரிப்பா வேணும், நீ எதை கேட்டாலும் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. மேக்ஸ் எடுத்துக்கிறியா, ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிறியா, கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிறியா, பயாலஜி எடுத்துக்கிறியா, எதை ஒன்று எடுத்துக்க அப்படின்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சொன்னாங்க. அதாச்சும் கவர்மெண்ட் காலேஜ். நான் வந்து தர்மபுரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எதை வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் உட்காந்து யோசிச்சேன், ஓகே எதை எடுக்கலான்ட்டு. அப்படி யோசிக்கும் போது ரொம்பலாம் யோசிக்காதேக்கே, உனக்கு எதுவுமே வராது. அப்போ எனக்கு தோணுச்சு, ஓகே 12th நம்மளோட மார்க் எதில் அதிகம் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தா கெமிஸ்ட்ரியில் தான். அதாச்சு 188 எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி தான் வரும் அப்படின்ட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியை தர்மபுரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் இயர் முடித்தேன், செகண்ட் இயர் முடித்தேன், தேர்ட் இயர் முடித்தேன், காலேஜும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எப்படி போச்சுன்னு தெரியல 3 வருஷம். ஐயோ நெக்ஸ்ட் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு பயந்தா யூஜி டிகிரி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில. வேலைக்கு போகணும் என்னன்னு எனக்கு எதுவுமே தெரில. அதாச்சு எனக்கு மற்றவங்ககிட்ட ஒழுங்காக பேச வராது, எப்படி ஜாப்க்கு அப்ளை பண்ணவும் வராது, வெளியே தனியாக போக வராது, ஒருத்தங்கிட்ட நல்லா கம்யூனிகேட் பண்ண வராது. இந்த மாதிரி எனக்கு வந்து எதுவுமே வராது. நான் வந்து 3 இயர் காலேஜ் டிகிரி முடித்தேன், கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்தேன், அவள் தான் டிகிரி முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரில. ஜாப் அப்ளை பண்ணணும், வெளியில் போகணும், இந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருந்தேன். ஏகே என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு ரொம்ப குழப்பம். அந்த டைமில் வேறு கொரோனா போயிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து ஒரு 21 வயசு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 12th முடிச்சுட்டு 1 2 3 ஆமாம் ஒரு 21 வயசு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 21 வயசு, ஒரு பக்கம் கொரோனா போயிட்டுருக்கு, இந்த பக்கம் வந்து எனக்கு கெமிஸ்ட்ரிலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அதில் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கல. இந்த மாதிரி எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. யூஜி டிகிரி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். ஓ மை காட், வாட் வி வில் டூ நெக்ஸ்ட் அப்படின்ட்டு உட்காந்து யோசிச்சேன். இந்த மாதிரி கொரோனாலே ஆன்லைன் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு அந்த ஏப்ரல் மே 2021 அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைமில் காலேஜே முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்கிட்ட நானே கேட்டேன், ஏகே என்ன பண்ண போகிற, என்னடா பண்ண போகிற அப்படின்ட்டு கேட்டால் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா எதுவுமே வராது. கெமிஸ்ட்ரி வரும், ஏதோ அரைகுறையாக வரும். எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி ஜாபில் போகவும் பிடிக்கல, எனக்கு வந்து டீச்சிங்கும் பிடிக்கல, இந்த மாதிரி எதுவுமே பிடிக்கல. ஓகே நீ என்ன தான் பண்ண போகிற, டிகிரி முடிச்சுட்ட, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு உட்காந்து யோசிச்சா எதுவுமே வரல. சரி நம்மளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு நான் உட்காந்து சர்ச் பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் கையில் மாட்டுச்சு. நான் ஆக்சுவலாக வந்து எல்லா பசங்களும் மாதிரி கொஞ்சம் டெக்கி, கையில் ஃபோனு லேப்டாப் கிடச்சிதுன்னா பிரிச்சிடுவேன். ஃபோன் லேப்டாப்பை பிரிக்க மாட்டேன், அதில் இருக்கிற சாஃப்ட்வேரை பிடிச்சிருவேன். விண்டோஸ் 7 இருந்துச்சுன்னா வைப் பண்ணிவிட்டு விண்டோஸ் 10 போட்டுருவேன். விண்டோஸ் 10 ஹேங் ஆச்சுன்னா வைப் பண்ணிவிட்டு லினக்ஸ் போட்டுருவேன். அந்த லினக்ஸ் பிடிக்குன்னா வேறு லினக்ஸ் போட்டுருவோம் அப்படின்ட்டு புகுந்து விளையாடுவேன். ஃபோனில் பழைய ஓஎஸ் இருந்துச்சுன்னா வைப் பண்ணிவிட்டு ஸ்டாக் அண்ட்ராய்ட் போட்டுருவேன், இல்லை வேறு ஒரு யூஐ டவுன்லோட் பண்ணி போட்டுருவேன். இந்த மாதிரி ஓஎஸ்ஸு, டெவலப்மெண்ட்டு, ஏபிகே, இன்ஸ்டாலேஷன், கோடிங்னு சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி இந்த ஃபோன் லேப்டாப்பில் இருக்கிற சாஃப்ட்வேரெல்லாம் பிரித்து புகுந்து விளையாடுவேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுலாம் ஓகே, நம்மளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம இது ஓரியன்டாக எதாவது பண்ணுவோமா அப்படின்னு உட்காந்து யோசிக்கும் போது தான் ஓகே நம்ம ஏன் ஐடி ஜாப்ஸ்க்கெலாம் ட்ரை பண்ணக்கூடாது,
ஐடியில் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு யூடியூப்பில் உட்காந்து சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். யூஜி டிகிரியை முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்துக்கின்னு அந்த மே ஏப்ரல் 2021 இந்த டைமில் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல எனக்கு நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அது வந்து கொரோனா டைம். நம்ம வந்து வெளியில் எங்கேயும் போக முடியாது. நம்மளுக்கு நிறைய டைம் இருந்துச்சு. நான் வந்து காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு வீட்டில் இருக்கேன். நான் வந்து யோசித்தேன், வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணவும் தெரியாது, ஒருத்தர்கிட்ட பேசவும் தெரியாது, வேலை கொடுத்தா செய்யவும் தெரியாது. எனக்கு அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான ஜாபில் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, டீச்சிங்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது மாதிரி எல்லாமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஓகேடா ஏகே, இப்போதைக்கு நீ வந்து எம்எஸ்சி டிகிரி சேர்ந்துரு. ஒன்று கெமிஸ்ட்ரியில் உன்னோட கரியரை அப்படியே நேவிகேட் பண்ணிக்க, இல்லைனா உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த எம்எஸ்சியில் 2 வருஷத்தில் அதை ஃபைண்ட் பண்ணி அதுக்குள்ளே போயிடும் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். சரி, காலேஜ் முடிச்சு உடனே வெளியே வந்ததுக்கப்புறம் எம்எஸ்சி டிகிரிக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 4-5 யூனிவர்சிட்டிஸ், அதுக்கப்புறம் ஒரு 10-15 காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் அப்ளை பண்ணி விட்டுட்டு இன்னொரு பக்கம் ஐடி இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண. ஒரு பக்கம் இந்த மாதிரி எம்எஸ்சிக்கு அப்ளை பண்ணிட்டேன். இங்கே நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த டைம் வந்து கொரோனா டைம். அதனால் இந்த எம்எஸ்சிக்கான அந்த கால்ஃபர் வரதெல்லாம் ரொம்ப லேட்டாக வரும். அதாச்சு நான் வந்து இந்த ஏப்ரல் மே இந்த டைம்லேயே வந்து எம்எஸ்சி டிகிரிக்கு எல்லாம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் எங்களுக்கு இந்த எம்எஸ்சி வந்து சேர்ந்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எப்போனா ஆகஸ்ட்டு செப்டம்பர், அதாச்சும் நடுவில் ஒரு 4-5 மாதம் நல்லா கேப் இருந்துச்சு. அந்த மாதிரி கேப் இருந்துச்சா, அந்த கேப்பை நான் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு பக்கம் எம்எஸ்சிக்கு அப்ளை பண்ணுறது, வீட்டில் சொல்லிட்டேன் நான் வந்து எம்எஸ்சி பண்ண போகிறேன் அப்படின்னு வீட்டில் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி ஒரு பக்கம் எம்எஸ்சிக்கு அப்ளை பண்ணுறது, ஒரு பக்கம் ஐடி ஜாபில் என்னென்ன இருக்குது அதிலலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தேடுறதுன்னு போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நான் வந்து உடனே நிறைய லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஐடியில் என்னென்ன இருக்குன்னு தேடும்போது எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஓகே, இதில் நம்ம ஏதாச்சும் ஒன்று ஃபைன் பண்ணி போயிடணும், ஏதோ ஒரு ஜாப் போயிடணும் ஐடியில் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். அதனால் இனிஷியல் வந்து க்ளவுட் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, க்ளவுட் இன்ஜினியரிங் உட்காந்து படித்தேன். அதுக்கப்புறம் ஜாவா படித்தேன், பைத்தன் படித்தேன், C++ படித்தேன், லினக்ஸ் எல்லாம் படித்தேன். அந்த ஹேக்கிங் எல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு லினக்ஸ் படித்தேன். இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் படித்தேன். அதுக்கப்புறம் என் கையில் வந்து மாட்டேன் தான் வெப் டெவலப்மெண்ட்டை தோணுனா அதில் நிறைய இருக்குது. ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டு, மெர்ன் ஸ்டாக்கு, மீன் ஸ்டாக் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஓகே, நம்ம எல்லாத்தையும் கற்றுப்போம், எது செட் ஆகுதோ அதுக்குள்ளே போயிடுவோன்ட்டு எல்லாத்தையும் உட்காந்து கற்றுக்கிறேன். பைத்தன் கற்றுக்கிறேன், ஜாவா கற்றுக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறேன், க்ளவுட் கற்றுக்கிறேன், ஹேக்கிங் கற்றுக்கிறேன், எல்லாமே கற்றுக்கிறேன். கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கேன். டெய்லியும் உட்காந்து படிக்கிறேன், ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கேன். ஆனால் அதை வச்சு என்ன பண்ண போகிறது இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஜாப் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் போய்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் உட்காந்து கற்றுக்கிறேன். ஆனால் ஒன்றுத்தையும் உருப்படியாக பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு இருந்துச்சு. ஓகே, ஒரு பக்கம் வந்து எம்எஸ்சி எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்ட்டு ஆர்வமாக டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் மெயில் எல்லாத்தையும் செக் பண்ணுறது, அவங்களோட வெப்சைட்டில் செக் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பக்கம் எல்லா கதையும் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் உட்காந்து இந்த மாதிரி சொன்ன மாதிரி டேட்டா சயின்ஸ் படிக்கிறேன், ப்ரோக்ராமிங் படிக்கிறேன், ஜாவா படிக்கிறேன், பைத்தன் படிக்கிறேன், க்ளவுட் படிக்கிறேன், ஹேக்கிங் படிக்கிறேன், எல்லாமே படிக்கிறேன், டெய்லியும் படிக்கிறேன். ஏதோ சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஏதோ கற்றுக்கிட்டேன்ட்டு. ஆனால் அதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஏகே, என்னடா பண்ற, நிறுத்துடா உன் ஆட்டத்தை அப்படின்ட்டு நிறுத்த சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுறா ஏகே அப்படின்ட்டு சூஸ் பண்ணேன். இப்படி நான் சூஸ் பண்ண அந்த ஒரு விஷயம் தான் வெப் டெவலப்மெண்ட். நான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் கற்றுட்டு இருந்தேன். ஹேக்கிங் கற்றுக்கிட்டு இருக்கேன், ப்ரோக்ராமிங், ஜாவா, க்ளவுடு இதெல்லாம் கற்றுட்டு இருக்கேன். இதெல்லாம் தூக்கி போட ஏகே, நீ ஒரு ஆணையும் பிடுங்க வேணாம். இன்னைக்கு இருந்து, அதாச்சும் செப்டம்பர் 2021 இன்னைக்கு இருந்து, அந்த நாள் அன்னைக்கு இருந்து நீ வெப் டெவலப்மெண்ட் மட்டும்தான் படிக்கிற அப்படின்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணேன். நீ வேறு எதையுமே படிக்காது, இதை ஒரு ஆணையை மட்டும் கழட்டு, வேறு ஆணையை கழட்டாது அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். செப்டம்பர் 2021 வெப் டெவலப்மெண்ட்டை தவிர வேறு எதுவுமே படிக்கல. நான் அப்படியே வெப் டெவலப்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். உட்காந்து HTML என்னன்னு தெரியாமல் தோன்றது, அதை கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் W3 ஸ்கூல்ஸில் போய் அதை கற்றுக்கிறது அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயம். ஃபுல் ஃபோக்கஸ் வெப் டெவலப்மெண்ட் மேலே போயிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம எம்எஸ்சி அப்ளை பண்ணோமே, எந்த காலேஜ்லேருந்துமே வரலையே அப்படின்ட்டு ஒரு பயமும் வந்துச்சு. அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கும்போது நான் அப்ளை பண்ணது ஒரு 10-15 கவர்மெண்ட் காலேஜ், ஒரு 4-5 யூனிவர்சிட்டிஸ், யாருமே கால் பண்ணல. ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் கால் பண்ணாங்க. அது எக்ஸாக்டாக எதுன்னு தெரில, கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன். அந்த கவர்மெண்ட் காலேஜிலேருந்து மட்டும் கால் பண்ணாங்க, வேறு எங்கேருந்துமே வரல. ஓகே, இவங்க மட்டும் கூப்பிட்ருக்காங்க, இதை போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு கோயம்புத்தூர் போகணுமே, ட்ரெயின் ஏறணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு நல்ல உள்ளம் கால் பண்ணாங்க. யூனிவர்சிட்டியிலிருந்து கால் பண்ணாங்க, தம்பி நீ செலக்ட் ஆகிட்ட, ஃபீஸை கட்டிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்க, இயர்லி 5000 ஃபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான்.
வேறு எதுவும் இல்லை, அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடியில். ஓகே ஏகே நீ சாதிச்சிட்டடா, நீ பெரிய ஆள்றா அப்படின்ட்டு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. ஓகே யூனிவர்சிட்டியே கிடச்சிருச்சு, வேறு மாதிரி லைஃப் மாறப்போகுது அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஓகே எனக்கு எம்எஸ்சி கிடைச்சாலே போதும்னு நினச்சேன், யூனிவர்சிட்டியே கிடச்சிது அப்படின்ட்டு சந்தோஷமாக ஒரு பக்கம் ஃபீஸ் கட்டுறது, ஒரு பக்கம் அவங்க கேட்குற டாக்குமெண்ட் எல்லாம் அனுப்புறது, அவங்க கூட கனெக்ட் பண்ணுறது, இப்படி எல்லா கதையும் முடிச்சுட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 5ஓ 6ஓ போய் நான் எம்எஸ்சி டிகிரி அழகப்பா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன், படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் அதுதான் சொல்லுவேன். போய் எம்எஸ்சி டிகிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இத்தனை நாள் நம்ம ஒரு ரகமாக இருந்தோம், காலேஜுக்கு பஸ்ஸில் போயிட்டு வர்றது, மதியத்தோடு காலேஜ் முடிஞ்சிடும், மதியத்துக்கு அப்புறம் வந்து வீட்டில் சும்மா இருக்கிறது, கேம் விளையாடுறது, யூடியூப் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. எனக்கு வந்து எம்எஸ்சி டிகிரி ஜாயின் பண்ணேன். மார்னிங் 10 to 10 9:30 தெரில, 9:30 to ஈவினிங் 5 வரை காலேஜ் வச்சாங்க. சரி ஏதோ ஒன்று பண்ணுவோம், இன்னும் நம்மகிட்ட 2 வருஷம் இருக்குது, 2 வருஷத்துலையே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் இருக்க போகுது, 2 வருஷத்துலையே நம்ம வந்து வேறு எதுவும் கண்டுபிடிக்காமல் இருக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக எம்எஸ்சி டிகிரியை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும், காலேஜ் சேர்ந்துட்டோம், புது காலேஜ் லைஃப் மாறப்போகுது, நிறைய விஷயம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு எக்கச்சக்கமான ஹாப்பினஸ் சந்தோஷமாக இருந்தாலும், ஒரு பக்கம் வந்து புது கேர்ள் ஃப்ரெண்டை பிடிக்கிறது, ஒரு பக்கம் வந்து கெமிஸ்ட்ரி படித்து முன்னேறதுன்னு நினைக்கிறது, ஒரு பக்கம் வந்து எக்ஸாம் படிக்கிறது அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயம் போயிட்டு இருந்தாலும், என் மைண்ட்லலாம் இருந்தது ஒரே ஒரு விஷயம் தான். நான் எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருந்தாலும் என்னோட பேக் ஆஃப் மைண்டில் ஓடினது ஒரே ஒரு விஷயம் தான், ஏகே உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால் எம்எஸ்சி சேர்ந்தேன். இந்த எம்எஸ்சி முடிகிறதுக்குள்ளே எதையாச்சும் ஒன்று ஃபைண்ட் பண்ணி உன்னோட கரியரை நேவிகேட் பண்ணிக்க, நீ என்ன பண்ணணுமோ எதையாச்சும் ஒன்று பண்ணு, உனக்கு 2 வருஷம் டைம் இருக்குது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அப்போ முடிவு பண்ணிவிட்டு இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஓகே நம்ம கஷ்டப்பட்டு எம்எஸ்சி சேர்ந்துருக்கோம், கண்டிப்பாக எம்எஸ்சியில் தான் சரி கெமிஸ்ட்ரியில் தான் லைஃப் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் உட்காந்து வெறித்தனமாக கெமிஸ்ட்ரி படிக்கிறது, கெமிஸ்ட்ரி புக்கப் ஆகிறது, ஃப்ரீ டைமில் கெமிஸ்ட்ரி படிக்கிறது, காலையில் மார்னிங் எழுந்து கெமிஸ்ட்ரி படிக்கிறது, நைட் கெமிஸ்ட்ரி படிக்கிறது அப்படின்ட்டு ஒரு வாரம் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு அப்புறம் காலேஜ் சேர்ந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த கெமிஸ்ட்ரியில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஏகே ஏன்டா கெமிஸ்ட்ரி எனக்கு வரல, இந்த மாதிரி ஒரு பக்கம் கெமிஸ்ட்ரி படித்தாலும் இன்னொரு பக்கம் வெப் டெவலப்மெண்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலையா செப்டம்பர் 2021 அப்போ ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு பக்கமாக போயிட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் கெமிஸ்ட்ரி ஒரு பக்கமாக போயிட்டு இருந்துச்சு. நான் கெமிஸ்ட்ரியில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஒரு பக்கம் வெப் டெவலப்மெண்ட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ரெண்டுமே கலந்தடிக்கிறேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு ரெண்டுமே படித்தா வேலைக்கு ஆகாது, ரெண்டுமே செட் ஆகாது, கெமிஸ்ட்ரி படிக்கிறதே ஒரு தலைவலி பிடிச்ச விஷயம், அதில் நீ வெப் டெவலப்மெண்ட்டும் படிச்சுட்டு இருக்க, கெமிஸ்ட்ரியும் படிச்சுட்டு இருக்க, என்ன தான் உனக்கு வேணும், மறுபடியும் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுறாய்க்கே அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். அந்த இடத்துல ஒரு ரிஸ்க் எடுத்தேன். நான் காலேஜ் சேர்ந்து ஒரு மாதம் கூட அவ்வளோ ஒரு 10-15 நாள் தான் போயிட்டுருக்கேன். அந்த டைமில் ஒரு ரிஸ்க் எடுத்தேன். ஓகே நீ எம்எஸ்சி சேர்ந்துட்ட, உனக்கு 2 வருஷம் கையில் இருக்குது, நீ என்ன பண்ண போகிறேன்னா உனக்கு என்ன வேணும் முடிவு பண்ணிக்க, கெமிஸ்ட்ரி வேணுமா, ஐடி வேணுமா, அதாச்சும் வெப் டெவலப்மெண்ட் வேணுமா அப்படின்னு முடிவு பண்ணிக்க அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ நான் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ரிஸ்க் எடுத்தேன். அது என்னென்னா, ஓகே நான் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கேன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எனக்கு பிடிச்ச நான் போகணும்னு நினச்சேன் அந்த வெப் டெவலப்மெண்ட்டை பிடிச்சி கிடையாது அப்படின்ட்டு வெப் டெவலப்மெண்ட்டை ஃபுல் டைமாக லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கெமிஸ்ட்ரியில் 0 ஃபோக்கஸ், ஏதாச்சும் ப்ராஜெக்ட் கொடுத்தா அரைகுறையாக செய்கிறது, ஏதாச்சும் வந்து அசைன்மெண்ட் கொடுத்தா அரைகுறையாக செய்கிறது, ஏதோ கடனுக்கு எழுதி கொடுக்குறது. கெமிஸ்ட்ரி படிக்கிறத 0க்கு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏதாச்சும் கிளாஸில் நடத்தினா கவனிக்காமல் விட்டேன், நோட்ஸ் எடுக்கிறத கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டேன். இல்லை எந்த கொஷின் கேட்டாலும் சொல்லிடுவோம் அப்படின்னு இருந்தேன்னா எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணாமல் விட்டேன். கிளாஸ்க்கு லேட்டாக போக ஸ்டார்ட் பண்ணேன், லேட்டாக இல்லை டைம் போனேன், பட் கம்ப்ளீட்டாக என்னை வந்து கெமிஸ்ட்ரியிலேருந்து லிபரேட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கெமிஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த பக்கம் வெப் டெவலப்மெண்ட் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்னோடய ஃப்ரீ டைம், லீவ் டைம், அதுக்கப்புறம் நைட்டில் காலேஜெலாம் முடிச்சுட்டு வந்து நைட் டைம், மார்னிங் டைம், இந்த மாதிரி எல்லா டைம்லேயும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபுல்லாக கெமிஸ்ட்ரியை தூக்கி பக்கத்து ரூமில் வச்சுட்டு என்ன தான் கெமிஸ்ட்ரி டிகிரி படித்தாலும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தான் ஃபுல் டைமாக படிச்சுட்டு இருந்தேன். லேபில் ஏதாச்சும் செய்ய சொன்னாங்களா கூட பக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து செஞ்சுருவேன். பக்கத்தில் இருக்கவங்கலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, லேப் மேட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து செய்கிறது, அவங்க செஞ்சு வச்சு ரிசல்ட் எடுத்து போய் காட்டுறது, இந்த மாதிரி கதையெல்லாம் பண்ணிவிட்டு கெமிஸ்ட்ரி ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கேன், வெப் டெவலப்மெண்ட் ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கேன். இப்படி தான் அப்படியே எம்எஸ்சி ஃபுல்லாகவே பண்ணேன். அதுக்கப்புறம் எம்எஸ்சியில் இன்னொரு ரகமான நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிது. எக்ஸாமுக்கெல்லாம் படிக்காமல் அப்படியே சுற்றிட்டு இருக்கிறது, எக்ஸாமுக்கு படிக்காமல் போய் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாமே எழுதிடுறது, இந்த மாதிரி கதைகள்லாம் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாச்சும் என்னோடய யூஜியில் படித்த அந்த கெமிஸ்ட்ரி நாலேஜை வச்சு பிஜியில் எழுதிட்டு இருந்தேன்.
பிஜியில் ஒரு நாள் கூட எக்ஸாமுக்கு படிக்க மாட்டேன். படிச்சிருக்கேன், பட் வெரி லெஸ் தான். யூஜியில் படித்ததை வச்சு பிஜிக்கான அந்த எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சு அப்படி சமாளிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து கெமிஸ்ட்ரிலேருந்து லிபரேட் பண்ணிவிட்டு, அது ஒரு ரிஸ்க்கு தான். பட் இருந்தாலும் இந்த கெமிஸ்ட்ரி வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரல. கெமிஸ்ட்ரி யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாரி. எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கல அப்படின்ட்டு நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வெப் டெவலப்மெண்ட் படிக்கிறது, ஃப்ரீ டைமில் வந்து அந்த கோடிங் அந்த வீடியோஸ் பார்க்குறது, யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அங்கே எம்எஸ்சியில் வந்து ஹாஸ்டலில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கிறது, காலேஜில் ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கிறது, அவங்க கூடலாம் பேசுகிறது, எம்எஸ்சி லைஃப் நல்லா ஜாலியாக தான் போயிட்டுருந்துச்சி. ஓரளவு நல்லா தான் போச்சு, ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து நிறையா ஃப்ரீ டைம் இருந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருந்துச்சி. இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு தலைவலி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. அது என்னென்னா தலைவலியே தான், கண்ணு வலி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. நிறைய லேப்டாப், ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணி அந்த மைக்ரைன் ஹெட்டேக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு பக்கம் மட்டும் தலை வலிக்கும் அப்படின்னு ஒரு இஷ்யூ எனக்கு வர ஆரம்பிச்சிது. எனக்கு வந்து ரொம்ப பயந்துட்டேன். ஐடி இண்டஸ்ட்ரியில் தான் இவ்வளோ பிரச்சனை வரும் போல், கண்ணெல்லாம் எனக்கு செம்மையாக வலிக்கும். ஒரு 3 மாதம் இந்த மாதிரி எனக்கு இந்த மைக்ரைன் ஹெட்டேக் இருந்துச்சு. ஒன் பக்கம் ஹெட் வந்து ரொம்ப வலிக்கும், கண் வலிக்கும். ஐயோ ஏகே நீ ஏதோ பண்ண போகிற அப்படின்ட்டு இந்த வெப் டெவலப்மெண்ட்டெல்லாம் படித்தேன். ஆனால் உனக்கு மைக்ரைன் ஹெட்டேக் வந்துடுச்சு, ஐடியில் போனால் நம்மளுக்கு செட் ஆகாது போல் அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டேன். ஓகே வெப் டெவலப்மெண்ட்டை குவிட் பண்ணிடுவோமா அப்படின்ட்டு வெப் டெவலப்மெண்ட்டை குவிட் பண்ணிட்டேன். நான் இப்படி கஷ்டப்பட்டு நான் எம்எஸ்சி டிகிரி ஜாயின் பண்ணி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெப் டெவலப்மெண்ட்டை படிச்சுட்ருக்கேன். ஆனால் இந்த மைக்ரைன் ஹெட்டேக் வந்து கண்ணு வலியெல்லாம் வந்ததுனால ஓகே இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு அதையும் குவிட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக வெப் டெவலப்மெண்ட்டை விட்டுட்டேன். ஓகே இதில் போகவே கூடாது அப்படின்னு விட்டுட்டேன். இன்னொரு பக்கம் கெமிஸ்ட்ரியில் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய சொன்னால் தெரியாது. நான் கெமிஸ்ட்ரி படிக்கவே இல்லை. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. 2022 ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அந்த டைமில் ஒரு வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. நான் வந்து கெமிஸ்ட்ரியும் படிக்கல, இந்த பக்கம் வந்து வெப் டெவலப்மெண்ட்டு இத்தனை நாள் படிச்சது 2022 23 கட்டதில்லை. ஏதோ ஒரு டைம் செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சேன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில். இப்படி போயிட்டு இருக்கும்போது வெப் டெவலப்மெண்ட்டும் புட்டுக்கிச்சா அப்படின்ட்டு பயந்துட்டு இருந்தேன். ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நான் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் நிறைய விஷயம் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். வெப் டெவலப்மெண்ட்டும் இல்லை, கெமிஸ்ட்ரி இல்லை, அது ஒரு ரகமான டைம். அந்த டைமில் என்ன பண்ணுன்னா நிறைய புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். திங்க் அண்ட் க்ரோ ரிச்சு, அதுக்கப்புறம் திங்க் அண்ட் க்ரோ ரிச்சில் அதாச்சும் இந்த ரிச் டாட் புவர் டாட், இந்த ரிச்சஸ்ட் மேன் இன் த பாபிலோன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கு நிறைய புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய மைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. வெப் டெவலப்மெண்ட்டும் வேணாம், கெமிஸ்ட்ரி வேணாம், எதுவுமே வேணாம், ஒரு பிளாங்க் ஸ்டேட். நான் செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். புக்ஸ் படிக்கிறேன், பாட்காஸ்ட் கேட்குறேன், யூடியூப்பில் மோட்டிவேஷ்னலாக பார்க்குறேன், பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்க்குறேன், பிஸ்னஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்குறேன், அது நோட்ஸ் எடுக்கிறேன், இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வேறு எதுவும் பண்ண மாட்டேங்கிறேன். எனக்கு நான் என்ன பண்ணேன்னு நினைக்க தெரியல. ஒரு 5 to 6 months இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. நான் செல்ஃப் டெவலப்மெண்ட் புக் படிக்கிறேன், பிஸ்னஸ் பார்க்குறேன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்குறேன், இது மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 4, 5, 6 மாதம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்லேயே நிறைய ஃபோக்கஸ்டாக இருக்கேன். இப்படியே போயிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த மைக்ரைன் ஹெட்டேக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பக்கம் தலை வலிக்கிறது, கண் வலிக்கிறது, இந்த விஷயம் கொஞ்சம் அந்த இன்டென்சிட்டி குறைஞ்சி கொஞ்சம் நார்மலான எனக்கு வந்து அந்த மைக்ரைன் ஹெட்டேக்கும் போயிடுச்சு. பட் எனக்கு இந்த வெப் டெவலப்மெண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சு, கெமிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சு. நான் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் மாறிட்டேன். ஏகே அந்த டைம் வேறு ஒரு பக்கம் காலேஜில் ஒரு ரகமாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம வேறு ஒரு சில விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அது ஒரு ரகமாக போயிட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி எல்லாமே ஒரு ரகமாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம வேறு ஒரு பக்கம் நான் சொன்னேன் இல்லையா, செல்ஃப் டெவலப்மெண்ட்டு, பிஸ்னஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரகங்கள் அங்கே போயிட்டு இருந்தது. இப்படியே வந்து செகண்ட் இயர் முடிகிற டைம், எந்த டைம்னா லாஸ்ட் இயர் 2023 ஜனவரி, பிப்ரவரி இந்த டைம் மறுபடியும் பயம் வந்துச்சு. ஏகே இதே பயத்தில் தான் யூஜி நீ முடிச்சுட்டு பிஜி சேர்ந்த, எம்எஸ்சி சேர்ந்த, அதே ஸ்டேஜில் மறுபடியும் இருக்கிறியடா அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. எம்எஸ்சி முடிச்சுட்டு என்ன ஜாப் போக போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பயமும் வந்துச்சு. எடுத்த லேப்டாப்பை 5 மாதத்துக்கு முன்னாடி குவிட் பண்ண வெப் டெவலப்மெண்ட்டை அப்படியே மறுபடியும் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆல்ரெடி எல்லாத்தையும் படிச்சுட்டேன், அதனால் எனக்கு எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. நான் மறுபடியும் என்னோடய லேப்டாப் வந்து இந்த பிப்ரவரி, ஜனவரி அந்த டைமில் எடுத்து ப்ராஜெக்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரியாக்ட் யூஸ் பண்ணி, கிட் யூஸ் பண்ணி, மாங்கோடிபி யூஸ் பண்ணி, நோட் யூஸ் பண்ணி, எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்டை பிப்ரவரி மந்த் ஃபுல்லாக நினைக்கிறேன், மந்த்து கட்ட தெரியல, உட்காந்து ஒரு மாதமாக ஒரு பெரிய
ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் பண்ணேன். எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னா ஒரு காமர்ஸ் வெப்சைட்டை பில்ட் பண்ணேன். ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, நோடு எல்லாம் கனெக்ட் பண்ணுறது எல்லா கதையும் உட்காந்து கற்றுக்கிட்டு மறுபடியும் கோடிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி என்னோடய 2023 லைஃப் வீடியோ அப்படின்ட்டு ஒன்று போட்டிருப்பேன். அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கோடிங் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ப்ராஜெக்ட் 2, 3, 4, 5, 6 ஆல்ரெடி நான் முன்னே வெப் டெவலப்மெண்ட் படிக்கும்போது நிறைய ப்ராஜெக்ட் வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒரு 10-15 ப்ராஜெக்ட் கையில் சேர்ந்தது. காலேஜ் முடிகிற டைம் அதாச்சு மார்ச், ஏப்ரல் 2023 இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒரு பக்கம் கையில் இருக்குது. ஒரு பக்கம் எம்எஸ்சி முடிஞ்சு ஜாப்க்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம். நான் என்ன பண்ணேன்னா மார்ச் 1ஆம் தேதியிலேருந்தே ஜாப்க்கெலாம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1, 2, 3 இப்படி 10-15 நாள் போகுது. ஆனால் ஒரு காலும் ரிட்டர்ன் பண்ணல HR. எனக்கு ரொம்ப பயம். நம்மக்கிட்ட நாலேஜ் இருக்குது, இப்போதைக்கு ஓரளவுக்கு கோடிங் நாலேஜ் இருக்குது வெப் டெவலப்மெண்ட்டில். நம்ம வெப் டெவலப்மெண்ட்டில் இப்போதைக்கு எதாச்சும் பண்ணி ஜாப் கெட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிஸ்னஸ் அதை பண்ணி என்ன ஆணி வேணால் பிடுங்கு அப்படின்ட்டு மறுபடியும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வெப் டெவலப்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுன்னு போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக என்னோடய காலேஜ் முடியறதுக்கு முன்னால் நாள் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஜாபில் செலக்ட் ஆகிட்டேன். காலேஜ் இன்னைக்கு முடியுது, அடுத்த நாள் ஜாபில் ஜாயின் பண்ண போகிறேன். காலேஜ் முடித்த அடுத்த நாள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது செம்ம மிராக்கிளாக இருக்குல்ல. நான் என்னோடய காலேஜ் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஜாயின் பண்ணி ஜாபில் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த லைஃப் ஆஃப் வெப் டெவலப்பர் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு மட்டும் இல்லாமல் மை லைஃப் 2023 அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ரெண்டுமே பெரிய வீடியோ, 1/2 an hourக்கு மேலே போகும், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, என்ன ஸ்ட்ரகிள் ஆச்சு, நான் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்தேன், ஏன் வெப் டெவலப்மெண்ட்டை குவிட் பண்ணேன், நிறைய விஷயத்தை அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். இதுதான் நான் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டரான கதை. ஒன்றுமே தெரியாத 12th ஸ்டூடெண்ட்டாக இருந்து யூஜி டிகிரி ஜாயின் பண்ணி யூஜி டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிஜி ஜாயின் பண்ணி பிஜியில் கெமிஸ்ட்ரி படிக்காமல் வெப் டெவலப்மெண்ட் ஜாயின் பண்ணி வெப் டெவலப்மெண்ட்டை குவிட் பண்ணிவிட்டு செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் வெப் டெவலப்மெண்ட்டை லேர்ன் பண்ணி மறுபடியும் ஜாப் அப்ளை பண்ணி ஜாப் செஞ்சு மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த ஏகே. இப்படி தான் நான் என்னோடய ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து இந்த கதைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெப் டெவலப்மெண்ட்டும் பிடிக்காமல் குவிட் பண்ணிவிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கையும் குவிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மேனேஜர் ஆன கதை வரை எல்லாத்தையும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய இந்த மாதிரி இன்சைட்ஸ் கொடுத்துருப்பேன். என்னோடய லைஃப்பில் நடக்கிறது, ஐடி இண்டஸ்ட்ரி, நிறைய ஜாப் பண்ண ரோட் மேப், ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கிறது, டைம் மேனேஜ்மெண்ட்டு, வெல்த்து, ஹெல்த்து, ஹாப்பினஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் என்னோடய சேனலில் இருக்கும். என்னோடய சேனலை வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து ஒன்றுமே தெரியாத ஏகே, ஒருத்தங்கிட்ட பேச தெரியாத ஏகே, என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஏகே வந்து ரிஸ்க்கெல்லாம் எடுத்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு, ஆக்சுவலாக நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலையா, அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, வெப் டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்து யூடியூப்பில் கற்றுக்கிட்டு தான். இந்த மாதிரி நான் கற்றுக்கிற எல்லா கதையும் வந்து யூடியூப்பில் வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் என் லைஃப்பில் கற்றுக்கிட்ட விஷயம், எனக்கு நடந்த விஷயங்கள், நான் பார்த்த விஷயங்கள், நான் பிஸ்னஸ் பண்ணணுன்னு என்னோடய ஐடியா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம், ப்ரொடக்டிவிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் கற்றுக்கிற எல்லாத்தையும் என்னோடய சேனலில் அப்லோடாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோவை டில் என் வர பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு கமெண்ட், ஐ வாட்ச் இட் டில் என் அப்படி மட்டும் கீழே போட்டு விட்ருங்க. உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். என்னோட நேம் வந்து ஏகே. பாய்.